வெல்கம் பேக் டு அவர் 3 March யூடியூப் சேனல். நீங்கள் இணைந்திருப்பது ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ செக்மெண்ட். நான் உங்கள் CK யோகேஸ்வரன். ஆஃப்டர் சோ லாங் அவங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஒரு நிறைய விஷயங்கள் இடப்பட்ட காலத்துலலாம் நடந்து எல்லாம் முடிந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்னா அப்கமிங் அப்டேட்ஸாக 3 March சேனல்லேருந்து உங்களுக்கு வழங்கப்படும். அது வரைக்கும் இந்த ஒரு சிறிய கொஞ்சம் கேப் இருக்கும். இருந்தாலும் கவலையப்படாதீங்க, 3 March சேனல் எங்கேயுமே போகாது. கண்டிப்பாக பல விஷயங்கள் பல கண்டென்ட்களோட கண்டிப்பாக அவங்கள சந்தித்து கொண்டே இருப்போம். இது 3 March இன்றைக்குமே உள்ள கடமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு வித்தியாசமான ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயக்குனர் விமல்ராஜ் பொன்முடி அவர்கள் எழுதி இயக்கிய செய்யான் சாப்டர் 1 டெசிஷன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போ பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட நடித்த நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஆதிக்கரன், அதன் பிறகு விக்னேஷ் ராஜ் மற்றும் பூமாறன் அவர்கள் ஒரு 3 கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் பால் அரவிந்த், அதன் பிறகு இதோட இசை அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஸ்டீபன் ஜோசப். அண்ட் தென் இந்த டீமில் இன்னும் பின்னணியாக இன்னும் பல பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டெம்ப்டான ஒரு ஷார்ட் ஃபிலிமே சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை களம் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய இந்த ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம், இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணுறது, ஒருத்தவங்களோட ஃபேஸ் இன்னொருத்தவங்க உடம்புல வச்சு மார்ஃபிங் பண்ணுறது, அதன் பிறகு ஃபேஸை மாற்றி எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சில தகாத விஷயங்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப வைரலாக ரொம்ப ஒரு மிகப்பெரிய கிரைமாக போய்கிட்டு இருக்கு. அரசாங்கமும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிருக்காங்க இது போல விஷயங்கள் தடுப்பதற்கு. ஸோ அந்த கதையை மைய கருவாக வச்சு இந்த படத்தோட கதையை இயக்கியிருக்காரு நம்மளுடைய இயக்குனர் விமல்ராஜ் பொன்முடி அவர்கள். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். பிகாஸ் இது மூலிமா ஏற்படுகிற தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸோட தான் அந்த ஷார்ட் ஃபிலிமை ஆரம்பிக்குது. ஸோ ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்த பிறகு இதோட மேலோட்டமான கதைக்கலாம் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்களில் ஒரு முக்கிய ஆள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே, கண்டுபிடிச்ச பிறகு இந்த கதாநாயகன் டீம்ல ஒரு பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தவரோட ஜிம்ல தான் அவர் ஒரு பர்சனல் கோச்சா, ஒரு ஜிம் ட்ரெயினரா இருக்காரு. அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டி அந்த வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த ஜிம்ல வேலை செய்யற ஒருத்தரோட ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, உங்க ஜிம்லேயே தான் இது பண்ற சொல்றப்ப அந்த சம்மந்தப்பட்ட கேரக்டர் அவர் தாங்கிறார். இல்ல நம்ம வேணாம், அவருக்கு தண்டனை கிடைக்கணும், அதை நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் அது நம்ம மூலியமா நடக்கக்கூடாது, எப்படியாச்சும் அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு விலகிடுறாரு. அப்ப இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இன்னொரு டீம் கூட அந்த விஷயத்தை பிளான் பண்றாரு. சரி, அவரு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த விஷயத்தை நடத்திடுவோம் சொல்லிட்டு இந்த பிளானிங்ல ஆரம்பிச்சு இந்த பிளானிங் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். ஏன்னா முழு கதையை ரிவீல் பண்ணா அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கறதுல சுவாரஸ்யம் இருக்காது. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ரோஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அண்ட் தென் டிஓபி ஒரு நல்ல ஒரு பணி அவங்க செஞ்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற அந்த பல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு மவுண்டனோட ஒரு தியோரி இருக்குது. ஸோ அந்த மவுண்டன் தியோரியை ரொம்ப அழகாகவே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஜிஎம் ஒவ்வொரு சீனோட பிஜிஎம் அது வர்றப்போ அந்த சீனுக்கு உண்டான இன்டென்சிட்டி, அதாவது அந்த சீனுக்கு உண்டான அந்த சீரியஸ்னத்தையும் அந்த கடைக்காலத்தையும் கொண்டு போகிறதுல ரொம்ப அழகான பிஜிஎம்மே சவுண்ட் எஃபெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டீஃபன் ஜோசப் அவரோட இசையமைப்பாளர், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததா கிளைமேக்ஸ் வரப்ப ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம், அதாவது அது விஷயம் சொல்றதை விட ஒரு தியோரி இந்த விமல்ராஜ் இயக்குனர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா ஏன்னா எனக்கே அது ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப என்னடா இது, சரி கொஞ்சம் பின்னுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது இன்னும் கொஞ்சம் நீட்டான வேல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமோ அவங்க சொல்கிற வர விஷயத்தான. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷார்ட் ஃபிலிம் லிங்க் இருக்கும், மறக்காம போய் பார்த்துருங்க. ஓகே, அடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு உண்டான அதாவது இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய ஷார்ட் ஃபிலிமில் உள்ள ஒரு காமன் மிஸ்டேக் தான் டைலாக் டெலிவரி. அதாவது என்னைக்கும் ஒரு டைலாக் நம்ம பேசுகிறப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த சீனையும் அந்த கேரக்டரையும் அடாப்ட் பண்ணி பேசுகிறப்ப அது கொஞ்சம் இயற்கை தன்மையாக இருக்கும். ஸோ அந்த டைலாக் பேசுகிறப்ப அது ஒபியஸாக அவங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்காக ஒரு டைலாக் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு பார்க்குறப்ப கொடுத்துச்சு. ஒரு டைலாக் ஓகே இயக்குனர் சொல்லிட்டாரு, அதை இவங்க மனனம் பண்ணி அதை ஒப்புவிக்கும் போது அந்த குரலில் இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் அதை அந்த படைப்பாற்றல்னு சொல்லுவாங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இயற்கை தன்மையான
நடிப்பாங்க வெளிக்கொண்டு வர முடியும், வசனம் வந்து நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அடுத்ததான் வந்து டிஓபி அவங்கெல்லாம் வந்து நிறைய ஆங்கிள், நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருந்தாலும் கூட எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் 2 விஷயம். ஒன்றாவது ஸ்டெபிலைசேஷன், கேமராவோட வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அடுத்ததான் வந்து அந்த ஃப்ரேம் குவாலிட்டி, ஓகேவா? ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து மாற்றம் செய்து எடுக்கிறப்ப சில நேரத்தில் டிவைசஸ் கூட ஒரு சில மாற்றங்கள் அந்த இடத்துல ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்கும்னா வந்து ஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரேம் முடிஞ்சு இன்னொரு ஃப்ரேமுக்கு வரப்போ குவாலிட்டி ட்ராப் வந்து அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அது வந்து எடிட்டிங் சைட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் புரியும். ஸோ இதை வந்து இதெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டு ஸ்டெபிலைசேஷன், ஓகே, ஸ்டெபிலைசேஷனில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு. அடுத்ததான் வந்து நிறைய ஸ்டன்ட்ஸ் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது பாராட்டக்கூடிய விஷயம். என்ன ஒன்று, அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சண்டை காட்சின்னு வர்றப்ப முடிந்த வரைக்கும் அது கொஞ்சம் வேகமாக இருந்தால் தான் பார்வையாளர்களோட கவனத்தை வந்து அந்த சண்டை காட்சி இருக்கும். அது ரொம்ப முக்கியம் ஒரு சண்டை காட்சிக்கு. அப்போ வந்து இங்கே வந்து சண்டை காட்சி நடக்குது ஒரு ஜிம்மில், அதுவும் ஒரு சண்டை காட்சி நடக்கிறப்ப கண்டிப்பாக ஜிம்மில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜிம்லாம் போயிட்டு அந்த ஸ்டன்னா வந்து அவங்க இயற்கையாக வரும். பட் வந்து இந்த ஸ்டன் சீன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒன்று கொஞ்சம் அப்படியே லெங்க்த்தாக அப்படியே போகிற மாதிரியே இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு சில ஸ்டைலான இந்த காலிவுட் சைடில் இருக்கிற ஒரு சில ஸ்டைல்னால் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் அதில் பண்ணியிருந்தாலும் கூட ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அந்த ஸ்டன் செய்கிறப்ப அந்த சம்மந்தப்பட்டவங்க சண்டை போகிறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஸ்கீல் எடுத்து அடிக்கிற ஒவ்வொரு காம்பேட்டாக இருக்கட்டும், அது வந்து பார்க்கும்போது தெரியுது ரொம்ப ஸ்லோவாக சுற்றி அது வந்து அவங்க அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வந்து நார்மல் தான். ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸோட ஸ்டன் நம்ம இது பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 தடவை அது பயிற்சி எடுத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்தா அந்த சீன் இன்னும் வந்து பெரிய ஒரு பல்சா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த முயற்சி இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆக மொத்தத்தில் இந்த சேயோன் சாப்டர் 1 டெசிஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் வந்து முதல் பாகம் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 2வது பாகத்துக்கு நான் காத்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை கருவில் ஆரம்பிச்சு அது ரொம்ப சென்சிட்டிவ் போகுது. அடுத்ததாக எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் அசசினேஷன் மாதிரி தான் போகுது. யாரையோ ஒரு ஆளை வந்து ஏம் பண்ணி அவங்க தாக்குறாங்க. அது நடந்துச்சா இல்லையா, அந்த கேரக்டர் வந்து சம்மந்தப்பட்ட கேரக்டர் இதை செய்யறதுக்கு ஒப்புக்கொண்டா இல்லையா, எஸ் ஓ நோ, அதுதான் வந்து அழகா செய்யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விளையாண்டு இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைட்டிலாக வச்சிருக்காங்க. இருந்தாலும் பாகம் 2 வரும்போது தான் இதோட உண்மையான கதைக்களம், இதோட முடிவு வந்து எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு பொறுத்து தான் இந்த ஃபுல் ஃபிளெஜோட நம்ம ஷார்ட் ஃபிலிமோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் எப்படி இவங்க கொண்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சாப்டர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறப்பான ஒரு அருமையான அட்டெம்ப்ட் ஃபார் த வேர்ல்ட் டீமுக்கும் வந்து நம்மளோட த்ரீமாச் யூடியூப் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் நிறையா வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்யுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புது புது விஷயங்கள் பாருங்க. கண்டிப்பாக சாப்டர் 2ல வந்து இந்த சாப்டர் 1ல இருந்த அந்த ஒரு சில விஷயங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து சிறப்பாக செய்வீங்க. அதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த செய்யோன் சாப்டர் 1 டெசிஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து இணைத்திருக்கோம். மறக்காம போய் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட் தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூவோட இன்னைக்கு இந்த த்ரீமாச் சேனலோட வீடியோ வந்து நிறைவு பெறுது. ஸோ உங்களோட ஷார்ட் ஃபிலிம், உங்களோட மியூசிக்கல் வீடியோ, இல்லை உங்களோட பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக நம்ம த்ரீமாச் யூடியூப் சேனலில் பண்ணலாம். நம்ம வந்து நல்லா அதுக்கேற்ப எந்தெந்த டீமுக்கேற்ப நம்ம செய்யணுமோ அதையும் வந்து நம்ம சிறப்பாக செய்து உங்ககிட்ட கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்டோட இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இதுக்கப்புறம் ரொம்ப காத்திருக்கலாம் வைக்க மாட்டோம், மன்னிச்சிருங்க காத்திருக்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் CK யோகேஸ்வரன். Thank you so much. This is your Three Match.